வந்து நான் பண்ணலடா டேய் ப்ரோ காப்பாத்து. மனா என்ன பண்ணிட்டு இருக்கிற? வாடா புளுத்தி, நான் ஃபங்க்ஷன்ல போயிட்டு வந்துட்டியா? போயிட்டு வந்துட்டேன் நேற்று நைட்டே வந்துட்டேன்ல நான். எப்படி இருக்கு கோயம்புத்தூர்லாம்? கோயம்புத்தூர் ஒரே நிமிஷம் ஃபோன் பண்றாங்க. சொல்லுங்கம்மா. வந்துட்டாங்கம்மா. நேற்று நைட்டே நாங்கள் எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டோம். அம்மா எல்லாம் வீட்டில் இருக்கிறாங்கம்மா. பாட்டி சாப்பிட்டாங்களா? வந்துடுறேங்கம்மா. அடுத்த நோம்பிக்கு கண்டிப்பாக வந்துடுறாங்க. நோம்பியா? இல்லைம்மா, பக்கத்தில் ஃப்ரெண்டு இருக்கிறானுங்க, அதாங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு பண்ணட்டுங்களா? சரிங்கம்மா. சரிங்க. என்னாச்சியா வித்தியாசமா பேசினு இருக்கு? ஏன்னா கோயம்புத்தூர்காரன் கூட இப்படி பேச மாட்டா. ஒரு நாள் போயிட்டு நான் எப்பவும் போல தான் பேசிட்டு இருக்கிறேன்டா. லூசாடா, நார்மலா பேசுறா. நான் என்னடா வந்து நான் பண்ணலடா டேய். என்ன ப்ரோ பண்றீங்க? ப்ரோ காப்பாத்து ப்ரோ. ஏன் ப்ரோ அவனை அடிக்கிறீங்க? நீங்களே கேளுங்க ப்ரோ. ஏன் ப்ரோ என்ன ப்ரோ ஆச்சு? ப்ரோ நான் எதுவுமே பண்ணலைங்க ப்ரோ. அவனா கேட்டான் ப்ரோ, அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க ப்ரோ. அவன் இந்த மாதிரி பேசவே மாட்டான் ப்ரோ. ஒரு நாள் கோயம்புத்தூர் போயிட்டு வந்து யாருக்குன்னா இந்த மாதிரி மாறுமா ப்ரோ? ஒரு நாள்ல வந்துட்டு நான் கோயம்புத்தூர்கார மாதிரி பேசிட்டு இருக்கான் ப்ரோ பிறந்ததுல இருந்து. ப்ரோ இவன் தாங்க ப்ரோ என்கிட்ட வீணனே மம்பிள்த்திட்டு இருக்கிறான். டேய் இப்போ கூட என்னடா இப்படி பேசி? சரி விடுங்க ப்ரோ, இங்க வாங்க ப்ரோ. ரொம்ப பண்ணாடா. இல்ல முறையில் ப்ரோ, இதோட 3வது வாட்டி இந்த மாதிரி பண்ணுகிறான் ப்ரோ அவன். சரி விடு ப்ரோ, அவனை அடிச்சு நீ தப்பே இல்லை ப்ரோ, விடுங்க ப்ரோ. எனக்கு என்ன பிபி சுகர்லாம் ஆகுது ப்ரோ எனக்கு. சரி விடுங்க ப்ரோ, நம்ம போல பார்ப்போம். ஏய் இதோட இந்த சைடு வந்தா அவள்தான்டா செருப்பா அடிக்கும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல.